சிலரெல்லாம் காலையில எந்திரிச்சு வர்றதை பார்த்தாலே நமக்கு ஒரு இருக்கிற ஆவியை நம்மளை விட்டு போயிடும். என்னடா இது இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நான் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறது என்ன அப்படின்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சு 9 மணிக்கு அவசர அவசரமாக குளிச்சுட்டு பேக்கை தூக்கி போட்டு ஓடுறீங்க பாருங்க. இதெல்லாம் பாக்கியம் சிஸ்டர், இதெல்லாம் பாக்கியம் பிரதர், பெரிய பாக்கியம். ஆனால் உங்களுக்கு கோபமாக வரும். காலையில் எந்திரிச்சு ஸ்கூட்டரை ஒரு மிதிச்சுட்டு அந்த சோத்து பையை தூக்கி தோளில் போட்டு உள்ளே போகணுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஏவண்டா இந்த வேலையை கண்டுபிடிச்சான்னு தோணும் உங்களுக்கு. எதுக்கு தான் இந்த காலையில் எந்திரிச்சு நான் ஓடுறேன் பாரு, ஊரில் எல்லாம் தூங்கிட்டு உட்காந்துருக்கும் போது நான் ஓட வேண்டியது இருக்குது, இவன் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க நான் அப்படி நினைக்கிறீங்க. புண்ணியம் பண்ணி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம். காலையில் எந்திரிச்சு பேகை தூக்கிட்டு அவசர அவசரமாக வேர்த்து விறுவிறுக்க ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சி 2 வீலரில் போய் சேர்றீங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய நன்மையை கர்த்தர் செஞ்சிருக்காரு தெரியுமா? ஒரு நாள் வீட்டில் வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்து பாருங்க, அப்போதான் தெரியும். ஒரு நாள் உட்காருவீங்க, ஒரு வாரம் உட்கார்ந்தீங்கன்னு வைங்களேன், பைத்தியமே பிடிக்கும். இப்போ இனி இந்த டேடி எனக்கு போர் அடிக்குது, டேடி மம்மி எனக்கு போர் அடிக்குது மம்மி, இந்த வார்த்தையை இதுவரைக்கும் கேட்காத அளவுக்கு இந்த ஏப்ரல் மேல நீங்க கேட்பீங்க. ஏன்? ஹலோ, ஏன் இந்த 2 மாசம் லீவ்? உண்மைதானே? உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஒரு வாரத்தில் 50 டைம் ஆகுது எனக்கு போர் அடிக்கலன்னு சொல்லி பார்க்கட்டுமே. எனக்கு போர் அடிக்குது, எங்கேயாவது கூட்டு போங்க. எனக்கு போர் அடிக்குது, சோறை கொடுங்க. எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது செஞ்சு கொடுங்க. எனக்கு போர் அடிக்குது, நான் டிவி பார்க்குறேன். எனக்கு போர் அடிக்குது. ஏன் அப்படின்னா அவனுக்கு என்ன இல்லை? ஹலோ, வேலை இல்லை, காலன்னா. ஆனா இதுவே ஸ்கூல் இருக்கும்போது அங்க என்ன நடக்கும்? யுத்தமே நடக்கும். அன்னைக்கு காலையில எந்தரா அடிடா புடிடா அப்படின்னு போட்டு அதை போட்டு இதை போட்டு அந்த அம்மா கத்தும் பாரு. அவங்க அம்மா கத்துவாங்க பாருங்க, 4 வீட்டு கேட்கறது. உண்மையான அம்மாவை அப்பதான் நமக்கு என்ன தெரியும், எங்கடா இதுக்குள்ள இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி கத்துன்னு கத்துவீங்க. எந்த காலையில நிறைய கணவனார் வீட்டை விட்டு வாக்கிங் போவாங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த சண்டையை நம்ம ஏன் கேட்பானே அப்படி அவ்வளோ இருக்கும். அப்போ காலையில நீங்க அப்படி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ இன்றைக்கு 2வது ஒரு தீர்மானம் எடுங்க. நான் காலையில எழும்பும் போது எப்படி எழும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா, யோசிச்சுட்டே நான் என்ன பண்ண மாட்டேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை, சத்தமா சொல்லுங்க, உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்திருங்க, அவர் மேல வச்சிருங்க. எது வேணா இல்லாம இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னைக்குரிய நாளை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய யுத்தத்தை பார்த்து நான் யோசிக்க மாட்டேன், என் பிரச்சனையை பார்த்து நான் யோசிக்க மாட்டேன். அவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து சில